வணக்கம். சமீபத்தில நான் இந்த செய்தி பார்த்தேன். அதாவது இந்த செய்தி, அதில வந்து திரு நரேந்திரா வந்து சொல்றாங்க, "நான் ஊழலுக்கு எதிராக போராடுகிறேன். அதனால் தான் ஊழல் செய்தவர்கள் சிறையில் உள்ளனர்." இப்போ இவங்க பிரதமர் அப்படிங்கிற பொசிஷன்ல இருந்து இவங்க சொல்றாங்க. நாம அப்பப்போ இந்த விஷயங்கள வந்து பல்வேறு மாநிலங்களுடைய முதலமைச்சர்கள்லாம் பேசுறத நம்ம பார்க்குறோம். அந்தந்த மாநிலத்துக்குள்ள இருக்கிற சட்டங்கள் படிலாம் நாங்க நெறைய பேர் சிறையில இருக்காங்க. அப்படிலாம் பேசுகிற விஷயங்கள் நம்ம கவனிக்க முடியும். குறிப்பா நீங்க இந்த காவல் சேவகர்கள் மத்தியில நீங்க பேசுனீங்கன்னா தெரியும். அங்கேயும் சில பேர், இல்ல பல பேர், அவங்க எப்படி ரொம்ப திருப்தி அடைவாங்க அப்படின்னா, ஒருவர் வந்து சிறையில அடைக்கப்பட்டாலே, உண்மையிலேயே அவர்கள் தண்டனை பெற்றது போல ஒரு எண்ணம் அவர்களுக்கு வர்றதெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். ஆனால் அது உண்மை இல்ல அப்படிங்கிறதுல ஒரு சில விஷயத்த இந்த காணொளியில பார்க்க போறோம். ஏன் உண்மை இல்ல அப்படிங்கிறதையும் நாம சொல்லுவோம். ஸோ அந்த அடிப்படையில 3 பிரதானமான கேள்விகள இதுல 3 அடிப்படையில 3 விஷயங்கள இதுல பார்ப்போம். ஒன்று வந்து சிறைவாசி அப்படின்னா யாரு? அப்படின்னா அதுல 4 வகை இருக்காங்க. முதலாவது காவல் விசாரணை இருக்கும்போது கைதியாக இருக்கும் நபர். விசாரணை கைதி, காவல் விசாரணை கைதி. தமிழ்ல, ஆங்கிலத்துல ரிமாண்ட் பிரிசனர்ன்னு சொல்லுவாங்க. 2வது 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 பார்த்தோம் அப்படின்னா அண்டர் ட்ரையல் பிரிசனர்ன்னு ஆங்கிலத்தில சொல்லுவாங்க. அதாவது காவல் விசாரணை முடிஞ்சிரும். நீதிமன்ற விசாரணை துவங்குன பிறகு, அவங்கள வந்து அண்டர் ட்ரையல் பிரிசனர் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரையல் ஹேப்பன்ஸ் அட் த கோர்ட். இவங்க 2வது பிரிவு. 3வது பிரிவு சிறைவாசிகள் யாரு அப்படின்னா, அவங்க தான் குற்றம் புரிந்தவர்கள் என நிரூபிக்கப்பட்டவர்கள் நீதிமன்றத்தில. அப்போ இவங்கள வந்து கன்விக்டட் பிரிசனர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். 4வது பிரிவினர் யாரு அப்படின்னா, ஆங்கிலத்தில டிட்டென்யூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரிவென்டிவ் டிடென்ஷன் அப்படிங்கிற வார்த்தைய நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. தமிழ்ல சொல்லணும்னா, குற்ற குற்றம் செய்வதை தடுப்பதற்காக கைது செய்தல். அரசியலமைப்பு சட்டத்தில சரத்து 22 இத பத்தி பேசுறாங்க. நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட் 1980லயும் பிரிவென்டிவ் டிடென்ஷனுக்கு இடம் இருக்கு. உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னா, நம்ம முன்னால ஒரு பழைய படத்தினுடைய ஒரு காமெடி பார்த்திருப்போம். அதுல செந்தில் அப்புறம் மணி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது, இவர மணிய வந்து கைது பண்ண வருவாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, "ஈரான் பிரதமர் வராரு. அதனால உங்கள கைது பண்றோம்." அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு இவரு கேட்பாரு, "ஈரான் பிரதமர் வர்றதுக்கு என்ன எதுக்கு கைது பண்றீங்க?" அது வந்து ஒரு சின்ன உதாரணம். பிரிவென்டிவ் டிடென்ஷனுக்கு. ஸோ அவங்களும் சிறைவாசிகள். ஸோ அப்ப சிறைவாசிகள் அப்படின்னா, அதுல 4 பேர். 4 பிரிவுகள் இருக்காங்கங்கிறத முதல்ல பார்த்துட்டோம். இப்ப அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்போ ஊழல்ல சமீபத்தில செய்திகள்ல அதிகமாக பேசப்படுகிற விஷயம் வந்து இந்த பிஎம்எல்ஏ ஆக்ட் சம்மந்தமா. பிஎம்எல்ஏ ஆக்ட் உங்களுக்கு புரியறதுக்காக நான் தமிழ்ல சொன்னா, குற்றத்தால் உருவான பணத்தை அல்லது குற்றப் பணத்தை சட்ட பணமாக மாற்றுவதற்கான தடைச் சட்டம். இப்போ 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 இப்ப நம்ம பார்த்தோம் அந்த செய்தியில, ஊழல் செய்றவங்க சிறையில இருக்காங்க. நமக்கு வந்து பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்ன்னு ஒண்ணு இருக்கு. நான் வந்து இந்த காணொளியில பிஎம்எல்ஏ ஆக்ட் பத்தி மட்டும் தான் பேசப் போறேன். இப்போ பிஎம்எல்ஏ ஆக்ட் இந்த குற்றப்பணத்தை சட்டப்பணமாக மாற்றுவதற்கான தடைச் சட்டத்த அமல்படுத்துகிற அந்த நிறுவனத்தினுடைய பெயர் அமலாக்கத்துறை. ஆங்கிலத்தில என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டரேட். அத தான் சுருக்கமா ஈடின்னு நீங்க செய்திகள்லலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ இதுல எத்தனை வழக்குகள் குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத தான் இப்ப பார்க்க போறோம். இப்போ இது வந்து அமலாக்கத்துறையினுடைய இணையதள முகவரி. இப்ப நீங்க பாருங்க, அவங்களுடைய அந்த வெப்சைட்ல, இணையதளத்தில பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற டேப் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு ஒரு 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 டேப் இருக்கும். அதுக்குள்ள நீங்க போய் பார்த்தீங்கன்னா, ஜனவரி 31, 2023 அந்த நாளின்படி என்ன தகவல், என்ன நிலவரம் அப்படிங்கிற தரவுகள அவங்க குடுத்திருக்காங்க. அதுல மொத்த பதிவான வழக்குகள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, 5,906 ஜனவரி 31, 2023 ஜனவரி 31, 2023 வரைக்கும் பதிவான மொத்த வழக்குகள்
குறிப்பா இந்த பிஎம்எல்ஏ ஆக்ட் கீழ பார்த்தீங்க அப்படின்னா, 5906. இப்ப இங்க வாங்க, நம்பர் ஆஃப் கேஸஸ் ரிசல்டட் இன் கன்விக்ஷன் அண்டர் பிஎம்எல்ஏ. அப்போ இத்தனை வழக்குகள்ல குற்றம் நிரூபிக்கப்பட்ட வழக்குகள் நீங்க பார்த்தீங்கன்னா 24 தான். இதையும் நம்ம வந்து கவனத்தில் கொள்ளணும். அப்போ மீதமுள்ள வழக்குகளின் நிலவரம் என்ன? அதை நீங்களே அத அனலைஸ் பண்ணுங்க. அடுத்தது நான் என்ன சொல்லப் போறேன்னா, இப்போ ஊழல் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இதுல 2 விஷயத்த நான் சொல்ல விரும்புறேன். ஒன்று வந்து ஊழலை அம்பலப்படுத்துவோர் பாதுகாப்பு சட்டம். 2 வந்து தகவல் அறியும் உரிமை சட்டம், சட்ட திருத்தம் 2019. இதுல இந்த ஊழலை அம்பலப்படுத்துவோர் பாதுகாப்பு சட்டம், குறிப்பா இந்த ஊழலை அம்பலப்படுத்துறவங்கள, அவர்கள வந்து பாதுகாக்கணும். அவர்களை துன்புறுத்தல்ல இருந்து பாதுகாக்கணும். அவர்களுக்கு வெகுமதி குடுக்கணும். ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு 5000 கோடி இப்போ ஊழல் நடந்துகிட்டே இருக்கு. அத அம்பலப்படுத்துறதுனால, அரசுக்கு ஒரு மக்கள் வரிப்பணம் ஒரு 100 கோடி சேமிப்படையுதுன்னு வைங்க. அப்போ 100 கோடி சேமிப்படைய காரணமா இருந்த ஒருத்தருக்கு, ஒரு சிறிய வெகுமதி, ஒரு ரிவார்ட் இப்படி குடுக்கும்போது, நெறைய பேர் வந்து ஊக்கமடைந்து இந்த கரப்ஷனுக்கு எதிரா எக்ஸ்போஸ் பண்ண முன் வருவாங்க. பல நாடுகள்ல இந்த மாரியான விஷயங்கள், ஊழலுக்கு எதிரான புரோவிஷன்ஸ் இருக்கு. நம்ம நாட்டிலயும் 2014ஆம் ஆண்டு நிலவரப்படி, தேசிய சட்டசபையான பாராளுமன்றத்தின் இரு அவைகள்லயும் நிறைவேற்றப்பட்டாயிற்று. ஆஸ் ஆன் 2014. 2014ஆம் வருடத்திலேயே குடியரசுத் தலைவரும் ஒப்புதல் கொடுத்து விட்டார். அந்த சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு. அந்த சட்டத்திற்கு ஒப்புதல் கொடுத்து விட்டார். ஆனால், கிட்டத்தட்ட இப்பொழுது நமக்கு 10 வருடம் ஆகப்போகுது. இன்று வரை ஒன்றிய அரசு வந்து அந்த சட்டத்தை அமல்படுத்தும் தேதியை இன்னும் அறிவிக்கவில்லை. இதை அறிவித்தால், இந்த ஊழலுக்கு எதிராக, இந்த ஊழலை அம்பலப்படுத்துவோர் போராட மிக சிறப்பான வசதியா இருக்கும். ஊழல நிச்சயமா வெகுவாக குறைத்து விடலாம். அடுத்தது இந்த ஊழல் சம்பந்தமான விஷயத்துல, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க தகவல் அறியும் உரிமை சட்டத்தினுடைய முகப்புரை எடுத்து படிச்சு பாருங்க. இந்த 3 வார்த்தைகள நீங்க பார்க்கலாம். கரப்ஷன், டிரான்ஸ்பரன்சி, அக்கவுண்டபிலிட்டி. அப்போ வெளிப்படைத்தன்மை, கேள்விக்கு பதிலளிக்கும் பொறுப்புத்தன்மை இருந்தால், ஊழல் இருக்காது. அதுதான் புரிதல். அத அந்த முகப்புரையிலே நீங்க புரிஞ்சுக்க முடியும். அப்போ அப்போ உங்களுக்கு இப்ப அந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தினுடைய முக்கியத்துவம் புரியுது. ஊழல் சம்பந்தமா. அப்போ இப்போ 2019 சட்ட மாற்றத்திற்கு முன்பாக அந்த ஆணையங்கள் மக்களுக்கான ஆணையங்கள் தான். தகவலுக்கான ஆணையங்கள். இன்ஃபர்மேஷன் கமிஷன் தான் பெயரே. தகவல் ஆணையம் சொல்லுவாங்க. இப்ப இந்த ஆணையங்கள்ல அவர்களுக்கான பதவிக்காலம் சட்டத்திலேயே எழுதப்பட்டிருந்தது. இந்த பதவிக்காலம் சட்டத்தில் எழுதப்பட்டிருந்தத மாற்றுகிறாங்க. அந்த சட்ட பாதுகாப்ப, செக்யூரிட்டி ஆஃப் டென்யூர வெளிப்படையாக சட்டத்தில் இருந்ததை எடுத்து விட்டாங்க. சட்ட மாற்றம் மூலமா. 1. 2வது, இதற்கு முன்பாக என்ன இருந்ததுன்னா, 2019க்கு முன்பாக மத்திய தகவல் ஆணையம், அப்புறம் மாநில அளவுல மாநில தகவல் ஆணையம். இப்ப இந்த மத்திய தகவல் ஆணையத்தில் இருக்கக்கூடிய தலைமை தகவல் ஆணையர் வந்து எலக்ஷன் கமிஷனருக்கு ஈக்குவலன்ட்டா சம்பளம் வாங்குவாரு அப்படின்னும், மத்திய தகவல் ஆணையத்தில் இருக்கக்கூடிய பிற தகவல் ஆணையர்கள், அதாவது சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் அட் த சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் வந்து சீஃப் எலக்ஷன் கமிஷனருக்கு ஈக்குவலன்ட் சேலரி அடிப்படையில. பிற தகவல் ஆணையர்கள் வந்து அதர் எலக்ஷன் கமிஷனருக்கு ஈக்குவலன்ட்னு சொல்லியிருப்பாங்க. மாநில அளவுல பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர், மாநில தலைமை தகவல் ஆணையர், இவர் வந்து எலக்ஷன் கமிஷனருக்கு ஈக்குவலன்ட்டா சேலரி வாங்குவார் அப்படின்னும், பிற தகவல் ஆணையர்கள் மாநில அளவுல அவங்க வந்து மாநிலத்தினுடைய தலைமைச் செயலாளருக்கு சமமாக சம்பளம் பெறுவாங்க அப்படின்னும் எழுதியிருந்தது 2019க்கு முன்பு. மன்னிக்கணும். ஆனால்
இதை 2019 மாற்றத்தின் போது எடுத்துட்டாங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு சம்பளம் தரப்படணும் அப்படிங்கிற மாரி தான் போட்டிருக்காங்க. இந்த 2 விஷயங்கள மாற்றுனதுனால நான் என்ன சொல்லுகிறேன் என்று சொன்னால் சொன்னால் அந்த தன்னாட்சி, அந்த சுதந்திரத்தன்மை வந்து நீர்த்து போய்விட்டது அப்படின்னு நான் சொல்றேன். அதாவது இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த கமிஷன் இஸ் டைல்யூட்டட் பிகாஸ் செக்யூரிட்டி ஆஃப் டென்யூர் இஸ் எக்ஸ்பிளிசிட்லி புரொவைடட் செக்யூரிட்டி ஆஃப் டென்யூர் இஸ் சேஞ்ச்ட் அண்ட் இன்னொன்னு என்னன்னா, எலக்ஷன் கமிஷனுக்கு ஈக்குவலன்ட் நம்ம பார்த்தபடி அதையும் தூக்கிட்டாங்க. அதனால நான் என்ன சொல்றேன், இந்த ஊழலை ஒழிக்க 2 விஷயங்கள் செய்யணும். ஒண்ணு விசில் ப்ளோயர் புரொடெக்ஷன் ஆக்ட்ட அந்த டேட் ஆஃப் இம்ப்ளிமென்டேஷன் அனௌன்ஸ் பண்ணணும். 2வது இந்த 2019 தகவல் அறியும் உரிமை சட்டத்தில கொண்டு வரப்பட்ட நான் சொன்ன இந்த சட்ட மாற்றங்கள திரும்ப பெறணும். பெறும்போது இது தனிப்பட்ட கருத்து. இது பெறும்போது இந்த ஊழலை நம்ம வந்து ஊழலுக்கு எதிரான ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு மக்களாட்சி முறையில ஊழலற்ற ஒரு ஆட்சி முறைய நம்மளால நம்மளால அ சஸ்டெய்னபிளா கொண்டு வர முடியும். இந்த தகவல்கள இந்த இந்த விஷயங்கள் எல்லாம் பேசுவதன் மூலமாக உங்களிடத்தில பகிர்ந்து கொள்ளணும்னு நெனச்சேன். நன்றி. வணக்கம்.